அதாவது சில நாடுகளுக்கு ம். ஆயில் கிடைக்கலங்கிறது வந்து 2வது பாதிப்பு தான். முதல் பாதிப்பு யாருக்குன்னு ம். கேட்டா, சவுதி அரேபியாவுக்கு, அதே மாரி பஹ்ரைனுக்கு, குவைத்துக்கு, இவங்க கத்தாருக்கு இவங்கலாம் ஆயில் தயாரிக்கிறாங்க கேஸ்லாம். அதுக்கு தயாரிச்சாங்கன்னு சொன்னா ஹுர்முஸ கடந்து தான் போக முடியும். ம். ஹுர்முஸ கடந்து போகவில்லை என்று சொன்னால், ம். அதனுடைய உற்பத்தியை நிறுத்தியாக வேண்டும். உற்பத்தியை நிறுத்தினாங்கன்னு சொன்னா வருமானம் நின்று ம். போயிரும். அந்த உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள்லாம் அமெரிக்க நிறுவனங்களா இருக்கிறது. அதனுடைய வருமானம் எல்லாம் பெருமளவுக்கு ம். அமெரிக்காவுக்கு போகிறது. அமெரிக்காவுடைய பொருளாதாரத்த அடிக்கிறதுக்கு தான் ம். ஹுர்முஸ மூடுனாங்களே தவிர, மக்களுக்கு ஆயில் கிடைக்க கூடாதுங்கிறதுக்காக இல்ல. இவங்கிட்ட இருந்து வரக்கூடாது. ம். இவங்கள்ட்ட இருந்து உள்ள சப்ளை நம்ம நிப்பாட்டணும். இவங்களுக்கு அடிச்சோம்னு சொன்னா, அது அமெரிக்காவுக்கு அடிக்கிற அடி. அப்படிங்கிற மாரி முடிவு எடுத்திருக்கிறாங்கன்னு 1. 2வது என்ன செய்றாங்கன்னு ம். கேட்டா, அவங்கள்ட்ட ஆயில் வாங்குறத ஆட்களுக்கெல்லாம் அனுமதிக்கிறாங்க. ஈரான்ல நீங்க ஆயில் ம். வாங்குனீங்கன்னு சொன்னா, நீங்க ஆமா, ஆமா. வழியா போகலாம். இப்ப இல்ல பாகிஸ்தானுக்கு, இந்தியாவுக்கு, பங்களாதேஷுக்கு, சீனாக்குலாம் அனுமதி தானே? அனுமதி குடுத்துருக்காங்கல்ல. இல்ல அதே மாரி பிரான்ஸ் பல ஆமா. நாடுகளுக்கு இப்ப அனுமதி குடுத்துருக்காங்க. எல்லாம் எப்படி ஆ. போகுதுன்னு கேட்டா, ஈரானுக்கு பொருளாதார ரீதியாக பயங்கர லாபம் இப்ப. அத ம். விக்கக்கூடாதுன்னு தடை ம். செஞ்சு வச்சிருந்தாங்கல்ல. அந்த நாடுகளுக்கெல்லாம் ம். ஈரானுடைய ஆயில் வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட இந்தியாவுல கேஸ் தட்டுப்பாடு இப்ப கிடையாது. ஏன்னு கேட்டா, அவங்க வந்து ம். நெறைய ஈரான்ல இருந்து நெறைய வந்து சேர்ந்துருச்சு. அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. உலகம் பூரா கேஸ் ம். தட்டுப்பாடு, பெட்ரோல் தட்டுப்பாடு இல்லாத அளவுக்கு ஈரானும், ரஷ்யாவுல ம். இருந்து வரக்கூடியது உலகத்துக்கே போதும். எது மட்டும் ம். பாதிக்கப்படும்னு கேட்டா, அ சவுதி, குவைத்து, பஹ்ரைனு அங்க இருந்து கத்தார்ல இருந்து தயாரிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு தான் ம். இங்கிட்டு வர முடியாது. சவுதி கூட வேற வழியா வந்து அந்த செங்கடல் வழியாக வரலாம் சவுதி கூட. ஆனா அதையும் என்ன ம். செய்றாங்கன்னா, செங்கடல்ல ஒரு பாபுல் மந்தப்ன்னு ஒரு ஏரியா இருக்கு. குறுகுன ஒரு இடம். ம். அத கடந்து தான் போக ம். முடியும். அத வந்து ஏமன் ஹவுதிகள் கண்ட்ரோல்ல இருக்குது. அவங்க அத ம். மூடிட்டாங்கன்னு சொன்னா, அந்த அரபு நாட்டுல இருந்து ஒரு சொட்டு கூட வெளிய வராது. ஒரு சொட்டு குரூட் ஆயில் கூட வெளிய வர முடியாது. அத அவங்க தடுத்தர முடியும். அதையும் மூடுன்னு அறிவிச்சிருக்காங்க இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க ஈரான்ல. நீங்க ஓவரா ம். தாக்குனீங்கன்னா, பாபுல் மந்தமே இழுத்து மூடிருவோம். ஹுர்முஸ மூடுன மாரி, ம். அந்த செங்கடல்ல உள்ள அந்த குறுகிய வழி பாதை இருக்குல்ல, அதையும் நாங்க மூடிருவோம்னு ம். அறிவிச்சிருக்கிறாங்க. அப்படி மூடிட்டாங்கன்னு சொன்னா, அமெரிக்காவுடைய வருமானம் அடிபட்டு போகும். அரபு நாட்டு வருமானம் அடிபடுமே ம். தவிர, ஆயில் ம். கிடைக்குமான்னா கிடைக்கும். ஈரானுடைய ஆயிலும், ம். ரஷ்யாவுடைய ஆயிலும் உலகத்துக்கு வந்துகிட்டே இருக்கும். ம். ஹுர்முஸ் வழியா வர்றத தடுத்துக்கிறதுனால, உலகத்துக்கு பெரிய நஷ்டம் வராது. பெரும்பாலும் என்ன ம். செஞ்சிடும் அந்த ஈரானுடைய ஆயில்களும், ரஷ்யாவுடைய ஆயில்களும், கேஸ்களு உலகத்துக்கு கிடைச்சுக்கிட்டு தான் இருக்கும். அது ஒரு விஷயம். அமெரிக்காவுக்கு ம். தான் பாதிப்பு இதுல.